ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு வைக்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான சின்ன உள்ளி, 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம். அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு பூண்டு அப்புறம் இஞ்சி போட்டு நல்லா ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்துக்கோம். இதுக்கு இவ்வளோ திங்ஸுமே போதுமானது. 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கும் போதே அது கூடால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. அதுக்கு முன்னால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன உள்ளி, தக்காளி, உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் வேக வைக்கணும். முதல்ல சின்ன உள்ளியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஆயில் நம்ம இதில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே மட்டனில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை தண்ணி ஊற்றியே வேக வச்சுக்கலாம். அதனால் சின்ன உள்ளி தான் எடுத்துக்கணும். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன உள்ளி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமாட்டு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும். அதனால் தக்காளி கூடால கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டால் போதும். உப்பு ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு, உள்ளி, தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மூடி போட்டு மூடி வச்சா தான் சீக்கிரம் வேகும். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் அது கூடால ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா தேவையான மசாலா ரெடி பண்ணணும். மட்டன் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா பாக்கெட் இருக்கும், அதை வாங்கி நம்ம நல்லா அரைச்சி வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஒரு 2 ஸ்பூன் அதில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் தூள் எடுத்துக்கணும். மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்தாலே போதும், பாக்கெட்டில் இருக்கனால. இந்த மசாலா இவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். மட்டன் கூடால நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கூடால ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலா வாசனை போகும். நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம பால் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பாலை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். நம்ம தண்ணி ஆட் பண்ணதை விடையும் மட்டன் செய்யும்போது தேங்காய் பாலில் செஞ்சோம்னா அப்படி கூட டேஸ்ட்டு கிடைக்கும். தேங்காய் போடுறதை விடையும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு எடுத்து பார்த்தோன்னா நல்லா கொதிக்க விட்டு எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க விடணும்.